பிரேத பரிசோதனை ரசீது எங்கே? கொல்கத்தா பெண் மருத்துவர் வழக்கில் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. படுகொலை செய்யப்பட்ட கொல்கத்தா பெண் மருத்துவர் பிரேத பரிசோதனைக்கான ரசீது எங்கே என உச்சநீதிமன்றம் சிபிஐ மற்றும் மேற்கு வங்க அரசுக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேலும் வழக்கு விசாரணையை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் என்ற பழமையான அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனையில் இரவு நேரத்தில் பணியிலிருந்த பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த மாதம் 9ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதுகுறித்து கொல்கத்தா போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டது தெரிய வந்தது. ஒட்டுமொத்த நாடே இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே பெண் மருத்துவர் கொலையில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது கொலைக்கு நீதி கேட்டும் மருத்துவ மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது போராட்டத்திற்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. இதைத் தொடர்ந்து கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அதிகாரிகளும் கைதான சஞ்சய் ராய் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை நடத்தி தகவல்களை பெற்றுக் கொண்டனர். சஞ்சய் ராய்க்கு உண்மை கண்டறியும் பரிசோதனையும் நடத்தப்பட்டது. அதில் தனக்கும் பெண் மருத்துவர் கொலைக்கும் தொடர்பு இல்லை என சஞ்சய் ராய் கூறியிருந்தார். இதற்கு முன்னதாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு பிரேத பரிசோதனையும் நடத்தப்பட்டிருந்தது. அந்த பிரேத பரிசோதனை அவரது பெற்றோர் முன்னிலையிலும் சிசிடிவி கேமராக்கள் முன்னிலையிலும் நடந்தது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அமர்வில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக விசாரணை நேற்று நடைபெற்றது. அப்போது மேற்கு வங்க அரசு தரப்பில் கபில் சிபல் ஆஜராகி வாதாடியிருந்தார். அதேபோல் சிபிஐ தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதாடினார். விசாரணையின் போது சிபிஐ தரப்பில் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை தொடர்பான நிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் பெண் மருத்துவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்லும் போது வழங்கப்பட்ட ரசீது எங்கே என கேள்வி எழுப்பியிருந்தனர். அப்போது பிரேத பரிசோதனை அறிக்கை தொடர்பான ரசீதுக்கு சிபிஐ விசாரணைக்குள் வராது என கூறப்பட்டது. அப்போது இது குறித்து மேற்கு வங்க அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அந்த ரசீது தற்போது தங்களிடம் இல்லை எனவும் விரைவில் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் கூறியிருக்கிறார். அப்போது பெண் மருத்துவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்லும் போது அவருடன் சென்ற போலீஸ்காரரிடம் தான் அந்த ரசீது இருந்திருக்கும் எனவும் அந்த ரசீது இல்லாமல் பிணவரைக்குள் அவரது உடல் எடுத்து செல்லப்பட முடியாது எனவும் நீதிபதிகள் சரமாரியாக கேள்விகளை முன்னிலைப்பிருந்தனர். இதையடுத்து இந்த வழக்கில் முக்கிய ஆதாரமாக கருதப்படும் ரசீது இல்லாமல் விசாரணை நடத்த முடியாது என கூறிய நீதிபதிகள் புதிதாக அறிக்கையை தயாரித்து சமர்ப்பிக்கும்படி சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளனர். மேலும் வழக்கு மீதான விசாரணையை வருகிற 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். இதனால் உச்சநீதிமன்றத்தில் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை விவகாரம் தொடர்பாக நேற்று விறுவிறுப்பாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது வரை சஞ்சய் ராய் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு தண்டனை கிடைக்குமா, தண்டனை விவரங்கள் என, அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அதுவும் விரைவாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.